ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு மிக்சர் கிரைண்டர் ஒன்று வாங்கியிருந்தேன். இது வந்து செலோ பிராண்ட். இதை அமேசானில் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து எப்படி அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டலான் இருக்கேன். நான் வாங்கி இதை ஒன் டே யூஸ் பண்ணேன். மிக்ஸி வந்து அவங்க வந்து நாய்ஸ் லெவல் வந்து ரொம்பவே லோன் போட்டிருந்தாங்க. ஆனால் பயங்கர சவுண்டாக இருந்துச்சு. எனக்கு அது மட்டும்தான் இதில் பிடிக்கலை. மற்றபடி ஜார்லேருந்து மிக்ஸி மற்ற எல்லாமே நல்லா அழகாக இருந்துச்சு. பாருங்கள், இந்த மாதிரி தான் 4 ஜார்ஸ் வச்சுருந்தாங்க. இப்படி இது இந்த மாதிரி சைஸில் தான் மிக்ஸி இருந்துச்சு. ஆனால் அழகாகவே இருந்துச்சு. ரொம்ப சின்ன ஸ்பேஸ் தான் இந்த மிக்ஸிக்கு தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. பாருங்கள், கீழே வந்து சேஃப் மோட் வச்சுருந்தாங்க. அதாவது நம்ம வந்து ஏதாவது கூட போட்டு அரைச்சிட்டோம்னா மோட்டர் நின்றா கூட இதை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணால் மறுபடியும் மிக்ஸி வேலை செய்யும். அந்த மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. இப்படி இருந்துச்சு மிக்ஸி. பாருங்கள், இந்த மாதிரியான கண்டிஷனில் இருந்துச்சு. ரொம்ப ஸ்மாலாகவும் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் தான் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. வாரண்டி கார்டும் அதிலே வச்சுருந்தாங்க. செலோ அப்படின்னு போட்டிருக்கு பேர். இப்போ இதில் வந்து பாருங்கள், இந்த மாதிரி 4 ஜார்ஸ் இருந்துச்சு. இது வந்து நான் அமேசானில் 2399க்கு பர்ச்சேஸ் பண்ணேன். அதாவது 2400க்கு பர்ச்சேஸ் பண்ணேன். வாங்கலாம். 2400க்கு பரவாயில்ல. 750 வாட்ஸ். நம்ம வந்து கொஞ்சம் ஸ்பைசஸ் அரைக்கிறதுக்கு, தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு, அந்த மாதிரி இட்லி பொடி, பருப்பு பொடி அரைக்கிறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் தோசை மாவு கூட இதில் நம்ம லைட்டாக கொஞ்சமாக அரைச்சிக்கிறதுனா கூட அரைச்சிக்கலாம். அது மாதிரி 4 கிரைண்டர்ஸ், வெட் கிரைண்டிங், அதை எல்லாமே இருந்துச்சு. இதில் வெட் கிரைண்டர் இருந்துச்சு. இது ஸ்பைசஸ் அரைக்கிறது இருந்துச்சு. தேங்காய் பால், ஜூஸ் போடுறதும் இருக்குது. அதுவும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பாருங்கள், இது வந்து இட்லி அரைக்கிறதுக்கு. நல்ல பிளேடெல்லாம் பார்க்கலையே நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. பிரச்சனை இல்லை, நல்லா இருக்குது. இப்போ பாருங்கள், இதுதான் 2399 அமேசானில் வாங்கியிருந்தேன். இப்படி தான் இருக்குது. ஜார் வந்து எப்படியுமே ரொம்ப வெயிட்டாக இல்லை. ஆனால் பிளேட் வைஸ் எல்லாம் நல்லாவே இருந்துச்சு. இதுதான் இதோட லிட்டெல்லாம் இப்படி ஒரு தனியாக பொலித்தீனில் கவர் பண்ணி வச்சுருந்தாங்க. இது கீழே இருக்கிறது வந்து ஜூஸர் கிரைண்டர். பாருங்கள், இந்த மாதிரி இருந்துச்சு ஜார். இந்த ஜூஸர் ஜார் வந்து இப்படி இருக்குது. இதில் வந்து எல்லாம் ஃபில்டர் ஆகி வந்துடும் அப்படின்னு இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ வாட்டர்மெலன்லாம் நம்ம அரைச்சோம்னா வடிகட்டிக்கிட்டு இருக்க தேவையில்ல. இதில் வடிச்சிட்டு நமக்கு செப்பரேட்டாக இந்த மாதிரி வடிச்சிட்டு வந்துடும். இந்த ப்ரைஸுக்கு இந்த மிக்ஸி வர்த் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்களும் இதை வாங்கலாம். 2399க்கு இது ரொம்ப வர்த்தான மிக்ஸி தான். செலோ மிக்சர் கிரைண்டர்னு போட்டிருந்துச்சு. 2 இயர்ஸ் வாரண்ட்டி. இந்த மாதிரி ஃபைனலாக இப்படி தான் இருந்துச்சு மிக்ஸி எல்லாம். 4 ஜார்ஸும் மிக்ஸியோடு இந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.